Taste the Daily. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியிலே பாமக தற்போது இணைந்திருக்கிறது. அதனை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நேரிலே சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இடம்பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே அறிவித்திருக்கிறார். குறிப்பாக எத்தனை இடங்கள் என்பதை முடிவு செய்திருக்கிறோம், மற்றவைகள் எல்லாம் பின்பு அறிவிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. மேலும் பல கட்சிகள் இணையும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி என்று தெரிவித்திருக்கிறார். வெற்றி கூட்டணி என்று தெரிவித்திருக்கிறார். பெரும்பாலான இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக தலைமையில் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப இந்த கூட்டணி அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பலமான தமிழகத்தை உருவாக்கவும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிப்பதும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அதாவது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதையும் தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் என்று தெரிவித்தார். திமுக அரசை அகற்ற வேண்டும், ஊழல்கள் இல்லாத துறைகள் இல்லை, அனைத்து துறைகளிலும் ஊழல் குறையோடி போயிருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவை அகற்றவே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், அதிமுக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் டி. ஜெயக்குமார், அதிமுக மாவட்ட கழக செயலாளர் டி. நகர் சத்யா, வி. என். ரவி, அதே போன்று பாமகவுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பாலு, அதே போன்று பாமகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், அதே போல பாமக மகளிரை சேர்ந்த நிர்வாகி திலகபாமா, அதே போல பாமக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை சாலை இல்லத்தில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலே பாமக தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி இன்றைக்கு நேரடியாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதற்கான அறிவிப்பினை இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலை செவ்வந்தி இல்லத்திலே அவரது வீட்டிலே இருந்து இதற்கான அறிவிப்பினை செய்தியாளர் சந்திப்பிலே வெளியிட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமக கூட்டணி இணைந்து வெற்றி கூட்டணியாக செயல்படும், இயற்கையாக மக்கள் விரும்பக்கூடிய, தொண்டர்கள் விரும்பக்கூடிய, நிர்வாகிகள் விரும்பக்கூடிய தீய சக்தி திமுகவை அகற்றக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கும் என்று அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதனை தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணியும் அதனை உறுதி செய்திருக்கிறார். தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி வெற்றி கூட்டணி, தனி பெரும்பான்மையோடு இந்த கூட்டணி பெருமளவிலே ஆட்சி அமைக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியலிலே தேர்தல் என்று வருகிற பொழுது களத்திலே முதலில் இன்று களமாடக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. புரட்சித் தலைவர் நிறுவன தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், புரட்சித் தமிழர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், தேர்தலுக்கான அறிவிப்பு அந்த வருவதற்கு முன்பாகவே அந்த களத்தில் அடிப்படை பணிகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அதிமுக ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உதாரணமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலில் இன்றைக்கு வேட்புமனுக்கள் பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு வேட்புமனு பெறப்பட்டு நேர்காணல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஏற்கனவே 182 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சூறாவளி எழுச்சி பயணம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை பல கோடி மக்களை நேரிலே சந்தித்து மீனவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்கள், அதே போல அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டு நேரடியாக கருத்துக்கு சென்று எழுச்சி பயணத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த நிலையிலே இன்றைக்கு சென்னை செவ்வந்தி இல்லத்திலே பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து இந்த அதிமுக கூட்டணியிலே பாமக தற்பொழுது இணைந்திருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி கூட்டணியாக செயல்படும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல கட்சிகள் இணையும் என்பதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்
தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் சார்.